தமிழகத்தில் வனத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் யானை, சிறுத்தை, கரடி உள்ளிட்ட விலங்குகள் ஊருக்குள் நுழைந்து மனிதர்களை தாக்கும் சம்பவங்கள் தொடர் கதையாகி வருகின்றன. இதனால் இரு தரப்புக்குமே உயிர் சேதம் ஏற்படுகிறது. என்கவுண்டர் யானை. கோவை மதுக்கரையில் சுற்றி திரிந்த ஒற்றை காட்டு யானைக்கு அப்பகுதி மக்கள் வைத்திருந்த பெயர் இது. கடந்த சில மாதங்களாக மதுக்கரையை சுற்றியுள்ள பகுதிகளில் வலம் வந்த அந்த யானை 2 பேரின் உயிரை பறித்திருக்கிறது. யானையின் அட்டகாசம் குறித்து மக்கள் தொடர்ந்து புகார் அளிக்க வனத்துறை மிஷன் மதுக்கரை மகராஜ் என்ற பெயரில் செயல்படுத்திய திட்டத்தின் விளைவாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த யானை பிடிபட்டது. கடும் போராட்டத்திற்கு பின்னர் யானை பிடிபட்டிருந்தாலும் 2 நாட்களிலேயே அது உயிரிழந்தது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான மோதல்கள் குறித்த விவாதத்தை மீண்டும் ஒரு முறை எழுப்பியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த மார்ச் மாதம் தொழிலாளி ஒருவரை அடித்துக் கொன்ற புலியை 8 நாட்களாக பிடிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு பின்னர் புலி சுட்டுக் கொல்லப்பட்டது. இதே பகுதியில் 2014 மற்றும் 2015 ஆண்டுகளில் 4 பேர் புலி தாக்கி உயிரிழந்துள்ளனர். இதில் மனிதர்களை தாக்கிய 2 புலிகள் சுட்டுக் கொல்லப்பட்டன. புலி, யானை தவிர கரடி, காட்டெருமை போன்ற விலங்குகளும் ஊருக்குள் நுழைவதும் வனத்துறையினர் நீண்ட முயற்சிக்கு பிறகு அவற்றை பிடித்து வனத்தில் விடுவதும் தொடர்கதையாகவே உள்ளது. வனத்திலிருந்து வெளியேறும் விலங்குகளின் வழித்தடம் ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதால் வன விலங்குகள் செல்ல வேண்டிய பாதை தெரியாமல் கிராமங்களுக்குள் நுழைந்து விடுகின்றன. வனப்பகுதியில் போதுமான உணவு கிடைக்காத நிலையில் கிராமங்களை நோக்கி படையெடுக்கும் வன விலங்குகள் மா, தென்னை போன்றவற்றை உண்டு தங்களது பசியை தீர்த்துக் கொள்கின்றன. அசைவம் உண்ணும் வன விலங்குகளான சிறுத்தை போன்றவை வளர்ப்பு பிராணிகள் மற்றும் மனித உயிர்களை ருசி பார்க்க தொடங்கி விடுகின்றன. இங்குதான் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான மோதல் உருவாகிறது. நெடுஞ்சாலைகள் போடுவது, அமைதியான சூழல் தேவை என வனத்தை ஒட்டிய பகுதிகளில் கட்டடங்களை கட்டுவது போன்றவையும் விலங்குகள் ஊருக்குள் நுழைய காரணமாகின்றன.